உடம்பு நம்ம உடம்பு எப்படியாப்பட்ட உடம்பு, நம்ம உடம்புல வந்துட்டு அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் வரதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில வரலாம். இதெல்லாம் நமக்கு மூவ் ஆகுதோ அது எல்லாமே வந்துட்டு அப்படின்னா மூவ் ஆகணும். கழுத்து இருக்கு அப்படின்னா கழுத்து வந்துட்டு அப்படின்னா திரும்பணும். ஆனா அந்த காலத்துல நீங்க கவனிச்சு பாருங்க, தண்ணி அரைக்கிறது வந்துட்டு அப்படின்னா பாருங்க எக்ஸசைஸ், அம்மி அரைக்கிறது வந்துட்டு அப்படின்னா எக்ஸசைஸ், மாவு வந்துட்டு அப்படின்னா ஏதாவது ஆட்டுறது வந்துட்டு அப்படின்னா எக்ஸசைஸ், துணியை துவைக்கிறது வந்துட்டு எக்ஸசைஸ், தண்ணியை தெளிக்கிறது வந்துட்டு எக்ஸசைஸ், கோலம் போடுறது வந்துட்டு எக்ஸசைஸ், பாத்திரம் கழுவுறது எக்ஸசைஸ். பெரும்பாலும் வீட்டுக்கோ வேலைக்கோ வந்துட்டு அப்படின்னா போறது வந்துட்டு நடந்து போவோம். எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைல்ல இருந்தோம். உடம்பு வந்துட்டு அப்படின்னா பயிற்சி, உடம்பு வந்துட்டு இயங்குனது. உடம்பு வந்துட்டு இயங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு நம்மளோட ரத்த ஓட்டம் வந்துட்டு நல்லா இருக்கும். உடல் உழைப்பு வந்துட்டு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கம்மி. அப்ப நம்ம என்ன அப்படின்னா நம்ம இது சரி பண்ற ப்ராசஸ்ல நம்ம உடம்புல வந்துட்டு அப்படின்னா எக்ஸசைஸ் வந்துட்டு அப்படின்னா பண்ணணும். எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம நிறைய நவுறணும், டு மூவ் மோர். ஆரோக்கியமா நம்ம இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கும் போதே இல்ல ஆரோக்கியமா இருக்கும்போதே ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை வந்துட்டு அப்படின்னா பண்ணணும். அதுல ரொம்ப முக்கியமானது வந்துட்டு அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் வந்துட்டு அப்படின்னா பாருங்க, நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியா நீங்க டாக்டர் கிட்ட அங்க மிஷின் எல்லாம் உள்ள எல்லாம் விட வேண்டிய அவசியமே இல்லை. படுத்த உடனே தூங்கணும், எந்திரிக்கும் போது உற்சாகமா எந்திரிக்கணும். காலைல ப்ராப்பரா வந்துட்டு நமக்கு சாப்பிட தெரியல, எப்ப சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் எதுவும் தெரியாது. உடம்பு வந்துட்டு நிறைய தடவை மன்னிச்சு விடும். உடம்பு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லும், வேணான்னு சொல்லும். நீங்க தப்பு பண்ணீங்கனாலும் மன்னிச்சு விடும். ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு அக்யூட் டிசீசஸ் வந்துட்டு காமிக்கும். பின்னாடி வந்துட்டு கிரானிக் டிசீஸ் வந்துட்டு வந்துடும். வாழ வேண்டிய வயசுல நம்ம வந்துட்டு நல்லா ஆரோக்கியமா இருந்தா தானே நம்ம வந்துட்டு அப்படின்னா ஓடி ஆடி நம்ம வந்துட்டு அப்படின்னா எல்லா வேலையும் பண்ண முடியும். மனுஷன் சந்தோஷமா வந்துட்டு அப்படின்னா இருக்கும்.